Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai Auto Step. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி தான் நிறைய இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஒரு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் எப்படி ஜட்ஜ் பண்ணணும், அது வந்து பார்த்திங்கன்னா கார் டு கார் வேரி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடு அந்த போர்டு இருக்குது பார்த்திங்களா, அதை நான் கரெக்டாக எப்படி ஜட்ஜ் பண்ணுறேன்னா, அந்த புறப்பார்வை எனக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் லெஃப்ட் சைடு எப்பவுமே பார்த்து ட்ரைவ் பண்ணக்கூடிய ஆள். ஏன்னா இப்போ காரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் ஃபோக்கஸ்டாகவே போகக்கூடாது. பாருங்கள், நான் அந்த கட் பண்ணுறேன்னா கூட அந்த சைடு மிரர் பாருங்கள், திருப்பி உங்களுக்காக நான் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். திருப்பி பின்னாடி வந்துட்டு இப்போ அந்த சைடு மிரர் பாருங்கள், அந்த பாடியை கிராஸ் பண்ண பிறகு தான் நான் ஃபுல்லாகவே கடன் லெஃப்ட் க்ளோஸாக கட் பண்ணுவேன். ஸோ அப்படி கட் பண்ணும்போது என்ன வேணால் சைடு மிரரையும் பார்த்துப்பேன், என்னோட பேக்கில் இருக்க அந்த ஹேண்டில் வந்து தட்டலையான்னு சொல்லி அதை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பேன். ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கார் டு கார் வேரி ஆகும். எஸ்யூவியில் நல்ல பானட் தெரியும், பட் இந்த மாதிரி ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லையோ இல்லை சிடான் செக்மெண்ட்லையோ சுத்தமாக தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச்பேக் i20 இதில் வந்து லைட்டாக தெரியும். பட் நீங்கள் ஒரு சிடான், ஒரு ஸ்விஃப்ட் டிசைர், ஒரு வெர்னாலாம் போயிட்டிங்கன்னா சுத்தமாகவே தெரியாது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது ரொம்பவும் கெஸ்ஸிங் இல்லாமல் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வந்து உள்ளே வந்து உட்காந்திங்கனாலே தெரியும் அந்த டயக்னலில் எப்படி அது மேட்ச் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் லெஃப்ட் சைடு கட் பண்ண போகிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு லாரி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவரை தட்டாதுன்னா நான் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கட் பண்ணுறேன். இதை நான் கிட்ட போய் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இப்போ இங்கேயே நீங்கள் நிறைய வெஹிக்கல் பார்க்கலாம். நான் டுவர்ட்ஸ் க்ளோஸ் லெஃப்ட் தான் ட்ரைவ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் நிறைய வெஹிக்கல்ஸ் பார்க் ஆகிருக்கு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா எனக்கு ரோடு வியூ கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ லெஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம லெஃப்ட்டு எப்போவுமே அணைச்சி போகிறோம்னாலே லெஃப்ட் சைடு கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் நம்ம உட்காந்துருக்க பொசிஷனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடு பார்த்தா மாதிரி உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோக்கஸ் வந்து வந்துடும். ஸோ இது எப்படின்னா ஒரு நாள் 2 நாள் பழக்கத்தில் வரவே வராது. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, டிரைவிங் பொறுத்த வரைக்கும் 1 நாள் 2 நாள் பழகாமல் ரெகுலராக நீங்கள் ட்ரைவ் பண்ண தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை வந்து உங்களோட வெஹிக்கிளோட டெக்னிக்ஸோ எல்லாமே தெரிய வரும். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டதுனா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நான் வந்து அந்த சென்டர் மிரரை ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை நடுவில் இருக்க காருக்கு வந்து ஸ்டிக்கர் ஏதாவது ஓட்டணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டினாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்து ஓட்டவே மாட்டீங்க. ஏன்னா உங்களோட ஒரு டிராஃபிக் நேரோ சீல் மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது உங்களோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபோக்கஸாகவே இருக்குமே தவிர அந்த ஸ்டிக்கருக்குள்ளே கார் வருதா வெளியே போதான்லாம் தெரியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வே ஆஃப் விஷன், அதாவது அந்த புற பார்வை, இது எப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ண தெரியணும். ஸோ நிறைய ட்ரைனிஸ் இந்த பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நேரோ சீட் போகும்போது உங்களுக்கு கார் உள்ளே போகுமான்றதே உங்கள் 2 ஹெட்லைட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹெட்லைட்டு கண்டிப்பாக போகுதுன்னா கண்டிப்பாக உங்கள் கார் உள்ளே போகும். ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் கார் உள்ளே போக முடியும். நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் என்ன தான் ஜட்ஜ் பண்ணாலும் உங்கள் கார் கண்டிப்பாக தட்டும். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, உங்களோட வெஹிக்கிளோட செக்மெண்ட் என்ன நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஆட்டோ நிற்கிது. இந்த ஆட்டோவை நான் தட்ட மாட்டேன்னா நான் ஒரு 3 to 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நான் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்களுக்காக அதை நான் ஸ்லோவாக கிட்ட போயிட்டு இப்போ ஸ்லோவாக நான் வெளியே எக்ஸிட் ஆவேன். ஸோ எக்ஸிட் ஆகும்போதே என்னோடய ரைட்டு மிரரில் பார்த்துப்பேன். என்னோடய லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்ததுதான் மட்டும்தான் நான் கொஞ்சம் மூவ் பண்ணி போவேன். இன்கேஸ் எனக்கு அதில் ஒரே 1% எனக்கு டவுட் இருந்தாலுமே நான் கண்டிப்பாக வந்து வெஹிக்கிளை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வே ஆஃப் மெத்தடாலஜி, அதாவது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நான் டே டு டேயில் டிரைவிங்கில் ட்ரைனிங் கொடுக்கும்போதும் சரி, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதும் சரி, நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறதும் என்னென்னா, எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் அனலைஸ் பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் விஷன் ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிளாக திங்க் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு டிரைவர் சீட்டில் உட்காரிங்கனாலே உங்களோட ஃபோக்கஸ் நேராக இல்லாமல் காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு பாக்ஸி ஷேப். நீங்கள் வந்து ஃபுல் வியூ வைக்கணும். ஃபுல் வியூனா இப்போ பாருங்கள், நான் இந்த சீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஆட்டோ வரைக்கும் என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ 2 வீலர்ஸ் போகிறாங்க, ஆப்போசிட்டில் வேறு வெஹிக்கிள், என்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா, என்னோடய கார் வந்து இதுக்குள்ளே போகுமா போகாதான்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும். அந்த ப்ரெடிக்ஷன் எப்படி வரும்னா டே டு டேயில் வரவே வராது. ஒரு நாளாக பழக ஒரே நாளில் வராது. டே டு டேயில் நீங்கள் பழக தான் உங்களுக்கு அந்த அனலைசேஷன், விஷுவலைசேஷன் வரும். ஏன்னா உங்களோட கார்ன்றது உங்கள் கைக்குள்ளே வரத்துக்கே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 15 to 20 days ஆகிடும். அப்போ தான் கார் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் உடனே நடக்காது. ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு பைக்கை நிப்பாட்டி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆள் இல்லாத இடத்துலையோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட்ஸ்லையோ ஒரு கிரவுண்ட்லையோ கூப்பிட்டு போய் கூட நாங்கள் நிறைய கோன் வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ட்ரைனிங்க்கு வரவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா
நம்ம ஸ்டிக்கர் ஒட்டலாமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கெஸ்ஸிங் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை வந்து ஏதாவது ஃப்ளூக்கில் போகுமா. இது நிறைய பேர் நான் என்னோடய ட்ரைனிங்ஸே பார்த்துருக்கேன். அந்த டிரைவிங் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதாவது குருட்டு பார்வையில் வர பார்த்துட்டு ஓட்டுவாங்க. ஏதாவது குத்தாம்போக்கில் அடிச்சோன்னுவாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது. பாருங்கள், இவர் கிட்ட போயிட்டு நான் இங்கே அனலைசேஷன் பண்ண மாட்டேன். கொஞ்சம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஓகே எனக்கு ரைட் சைடில் கேப் இருந்துச்சு, ரைட் சைடில் அணைச்சி ஏறிட்டு நான் அகைன் வெளியே போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வெளியே போகும்போது எனக்கு கேப்பிங் முதல்ல கிடைக்கணும். லெஃப்ட் சைடு ப்ரெடிக்ஷனில் ரொம்ப நான் ஃபோக்கஸ் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்டில் போக முடியும். அதாவது ஒரு காலி ரோட்டில் ஒரு மெயின் ரோட்லேயும் யார் வேணால் ஓட்டலாம். பட் இந்த நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக உங்களோட கிளச் கண்ட்ரோல், அதாவது கண் என்ன பார்க்குதோ கையும் உங்களோட காலும் அதுதான் செய்யும். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இப்போ நேரோ ஸ்ட்ரீட்டை விட்டு இது ஒரு மாதிரியான கமர்ஷியல் ரோடு, இது கமர்ஷியல் பிஸி மெயின் ரோடு. ஸோ இந்த ரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திணறாங்க. ஏன்னா அவங்களோட விஷன் ப்ளஸ் அவங்களோட கிளச் கண்ட்ரோல் பயம். ஏன்னா லெஃப்ட் சைடில் ஏதாவது தட்டிடுவணும், ரைட் சைடில் தட்டிடுவணும். ஏன்னா உங்களோட சைடு மிரர் நீங்கள் ஃபோக்கஸாக வச்சு கூட நீங்கள் ஓரளவுக்கு கெஸ்ஸிங்லேயே பண்ணலாம். ஏன்னா சைடு மிரர் நம்மளுடைய காரை விட அவுட்டர் பாடி கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அனலைசேஷன் பண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போகலாம். இங்கே பாருங்கள், இந்த டூ வீலர் பிரேக் அடிக்க மாட்டாரா எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு 2 ஹாங்க் அடிப்பேன், பட் அவர் ட்ரைவ் பண்ணுவார். இன்கேஸ் அவரால் பண்ண முடியல, பாருங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணுறாரு. இப்போ புஷ் பண்ணியும் அவரால் பண்ண முடியல அப்படின்னா நான் ரைட் சைடு கேப்பிங் பார்த்துட்டே இருப்பேன். லெஃப்ட் சைடு அணைச்சா மாதிரி போகும்போதே என்னோட விஷன் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். 3 பேர் நடந்து போகிறாங்க, இவங்களை நான் கட் பண்ணுறேன்னா என்னோட வியூ கிளியர் கட்டாக லெஃப்ட் சைட் ஃபோக்கஸ்டாக ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நான் வந்து அவங்கள விட்டு வெளியே வர முடியும். ஆப்போசிட்டில் ஒரு காரு லெஃப்ட் சைடில் இவர் அணைச்சி போகிறாரு, 2 பேருக்கும் நான் அணைச்சி விட்டுட்டு பொறுமையாக வெளியே போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெளியே போகும்போது பாருங்க, இந்த லெஃப்ட் சைடில் இவர் இந்த மிரர் பார்க்கவே மாட்டார். நான் எப்போ நிறைய பேர் பார்த்துருக்கேன், லெஃப்ட் சைட் பெடஸ்ட்ரியன்ஸ், லெஃப்ட் சைட் டூ வீலர்ஸ், இல்லை லெஃப்ட் சைடில் வந்து ஆட்டோ ரிக்ஷாஸ் போகும்போது கண்டிப்பாக ஹார்ன் அடிங்க. நீங்கள் ஹார்ன் அடிச்சா தான் அவங்க சைடு மிரர் ரைட்டில் பார்ப்பாங்க, பார்த்து தான் உங்களுக்கு வே கொடுப்பாங்க. இந்த மாதிரி கன்ஜஸ்டட் ரோட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் மெதுவாக ட்ரைவ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு புஷ் பண்ணாதீங்க. பொறுமையாக கிளச் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர், டக்குன்னு பிரேக் அடிச்சா வண்டி நிற்கணும். அப்படி நிற்கும் போது பின்னாடி வர வண்டிக்கு நான் இம்பாக்ட் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ கார் ஓட்டுறது ஒரு ஸ்கில்லுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான நமக்குள்ளே வர இன்பில்ட்டான ஸ்கில். அது வந்து நம்ம என்ன தான் ஆஸ் அ ட்ரெயினராக நாங்கள் நிறைய மெத்தடாலஜி நாங்கள் எவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ரோட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான மாடுபடுதல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஆகட்டும் சரி, இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும் சரி, உங்களோட கியர் மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபட்டு இருக்கும். ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி திருப்பீங்க, லாங் யூ டர்ன் அடிப்பீங்க, இல்லை ஷார்ட் யூ டர்ன் அடிப்பீங்க, இல்லை லாங் டர்ன் அடிப்பீங்க, ஷார்ட் அடிப்பீங்க. இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல லெஃப்ட் சைடு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்ல கேப் இருக்கும், ரைட் சைடு கொஞ்சம் அணைச்சி விட்டு போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல லெஃப்ட் சைடு வந்து அணைச்சி விட்டு போயிட்டு ரைட் சைடு கொஞ்சம் கேப்பிங் இருக்கும். ஸோ இது வந்து பியூர் உங்களுடைய 60% ஆஃப் த ஸ்கில் செட்டு, மீதி இருக்க ஒரு 40% உங்களுடைய பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ். இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ஓட்டுநரை, அதாவது ஒரு டிரைவரை, நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிரைவராக மாற்றும். ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா நல்ல பெரிஃபரல் விஷன், அதாவது தூர பார்வை நல்லா வைங்க. அதுதான் நான் நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு நான் பார்க்குறது என்னென்னா, அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அந்த ஸ்டேரிங்கில் இருக்க ஹாஃப் ஆஃப் த செக்மெண்ட் மட்டும்தான் அவங்களுடையது, மீதி லெஃப்ட் சைடில் இருக்கிறது இல்லைன்ற மாதிரி போகிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு இடத்துல கார் உள்ளே போகுதுனாலே உங்களோட விஷன் லெஃப்ட் ஹெட்லைட், ரைட் ஹெட்லைட் ரெண்டுமே தட்டுமா தட்டாதா, இந்த ஃபோக்கஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட கார் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல், யாரையும் நீங்கள் தட்டாமல் லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கிளியர் விஷனாக போகும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களோட கார் லெஃப்ட் சைடோ அடிப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் சரியாக போகணும்னா ரைட் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்செக்டிங்கான ரோடு, அதாவது ஒரு 4-வே ஜங்ஷன் மாதிரி. இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்லோவாக போகணும், டக்குன்னு பிரேக் அடிக்காதீங்க. ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள், உங்களுக்கு வே கிடச்சா பாருங்கள், ஸ்லோவாக கட் பண்ணுற மாதிரி. கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களோட மிங்கிள் ஆகணும், தனியாக நீங்கள் தெரியக்கூடாது. அப்படி மிங்கிள் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அவங்க கூட புஷ் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வீடியோ பற்றி இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு இந்த ரோடில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல டிப்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.